தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தாவேகாவோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நேர்கோட்டில் இணைய வேண்டும்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை ஊடகங்கள் திரித்து வேறு விதமாக பரப்பிட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்காருன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் அவர் சொன்ன இந்த வார்த்தை. அதாவது தாவேகாவும் திமுகவும் ஒரு நேர்கோட்டில் வரணும் அப்படின்றது. என்னடா இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்களேன்னு பல்வேறு நபர்கள் கேள்வி கேட்கலாம். அதாவது அவர் எதன் அடிப்படையில் பேசுறாருன்னு நம்ம பார்க்கணும்ல. வெறுமனே தாவேகாவும் திமுகவும் சேர்ந்து செயல்படுங்கன்னு அவர் சொல்லல. அதை சொன்னாலும் நம்ம மக்கள் ஏத்துக்கிற மைண்ட் செட்லயும் கிடையாது. ஏன்னா தாவேகா திமுக எதிர்ப்பு அந்த ஒரு நேர்கோட்டில் தான் கட்சி தொடங்கப்பட்டது. அது இன்னைக்கு வெற்றி பெற்று இன்னைக்கு ஆளுங்கட்சியா உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை இலக்கோடு தமிழக வெற்றி கழகம் அவருடைய இலக்கை சுருக்கிக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு தேசிய பார்வை தேவை. அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேவை அப்படின்ற விஷயத்துலதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேரன்ற மாதிரி அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்காங்க. ஆனா இதை இந்த சந்தர்ப்பவாத ஊடகங்கள் சிலர் திரித்து, அது எப்படி தாவேகாவும் திமுகவும் ஒண்ணு சேர முடியும், அவங்க தாவேகா திமுக வீழ்த்துறதுக்காக தான் கட்சியை தொடங்கியிருக்காங்க, அவங்களும் இவங்களும் சேர்றது எப்படி சாத்தியமான்ற மாதிரி திரித்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் மக்களே. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகம். அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பார்வை எல்லாமே 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது அதை நோக்கிதான் அவருடைய பார்வை இருக்கும், அவருடைய இலக்கு இருக்கும். ஆனா அதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் அதை புரிஞ்சுக்க போறது இல்ல. அவங்களுக்கு வெறுமனே தாவேகாவை பத்தி ஏதாவது குறை சொல்லணும், திமுகவுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்படுறாங்களோ அவங்களெல்லாம் காலி பண்ணணும். இதுதான் இன்னைக்கு இருக்க ஊடகங்களுடைய முழுமையான வேலையா இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் தெளிவா மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் தான் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கு. அதெல்லாம் எதிர்த்து நம்ம எதா பண்ணணும் தான் நம்மளாம் யூடியூப் ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம இவ்வளவு கருத்தியில நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, அண்ணன் திருமாவளவன் இந்த கருத்தியில எதற்காக இப்ப சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க போனா, இப்ப மாநில சுயாட்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. நம்ம மாநில உரிமைகள் பறிபோகும் பட்சத்தில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இதுதான் மாநில உரிமைகள்லாம். என்னன்னா இப்ப இந்த காவிரி நீர் விவகாரம், நீட்டு, இருமொழி கொள்கை, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாநில உரிமைகள். இந்த உரிமைகள்ல அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இந்த புள்ளியில் தமிழ்நாட்டு நலனுக்காக ஒன்று சேர்ந்து நிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை பாரதிய ஜனதா கொண்டு வரணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு அன்றைய தினம் இதுக்கு முன்னாடி இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேகா பங்கேற்றாங்க. அதாவது தாவேகாவோட முழு முதல் எதிரி பாத்தீங்கன்னா அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க நடத்துற கூட்டத்துல நாங்க எது கலந்துக்கணும் அப்படின்னு அவங்க இல்லாம கலந்துக்கிட்டாங்க. புஷியானந்த் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. எனவே இது போன்று வரக்கூடிய மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாம் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பல இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் RSS, பிஜேபி இந்த மதவாத சக்திகளை எதிர்க்கிறதுக்கு அகில இந்திய அளவில் ஒரு ஒற்றுமை தேவை. அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு முதல் பேச்சை எடுத்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். இதை யாரும் மறக்க முடியாது. நமக்கு பாஜக RSS நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு இயக்கமோ ஒரு கட்சியே கிடையாது. அது இந்த இந்தியாவை நம்ம எப்படியாவது கைப்பற்ற வேணும்னு 100 ஆண்டுகளுக்கு மேல அவனுங்க செயல்பட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு டோட்டலா இந்த இந்தியாவையே கட்டுக்குள்ள கொண்டு வரணும், அவங்க கைக்குள்ள கொண்டு வரதுக்காக தான் பெரிய ஒரு செயல் திட்டத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை வீழ்த்துவதற்கு நாம் இந்த RSS எதிர்ப்பு, இந்த பாஜக எதிர்ப்பை அகில இந்திய லெவல்ல நம்ம கொண்டு போகணும். அதற்காக இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்க்கணுன்றதான் நான் திருமாவளவனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் ஒரு வெளிப்பாடு தான் இந்தியா கூட இன்னொரு கூட்டணி உருவாயிருக்கு. என்னதான் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கட்சியா இருந்தாலும் மாநில உரிமைகள் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் ஒன்னா நின்று இருக்காங்க களத்துல. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு கேட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்பையில இருந்தே பாத்தீங்கன்னா இந்த பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்காங்க, இப்போ வரைக்கும் உறுதியா இருக்காங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த பாஜக எதிர்ப்பு இதில் திராவிட முன்னேற்ற கழகம் தேவை அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பின்பு இந்த தமிழ்நாட்டு அரசியல் எப்படி சுழலுதுன்னா, தாவேகாவை எதிரி போல கடமைச்சிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. சோசியல் மீடியால நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பை பத்தி யாரும் பேசுறது இல்ல. இங்க எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பாஜக இந்த செயல் திட்டத்தெல்லாம் உள்ள கொண்டு வரணும். இந்த கேப்ல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்க கேப்ல நம்மளோட வேலையை பாத்துக்கலான்னு பாஜக மிகப்பெரிய செயல் திட்டத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனவே பாஜக எதிர்ப்பை நம்ம மழுங்கடிச்சிடக்கூடாது. பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேவைன்ற ஒரு புள்ளியில தான் அண்ணன் திருமாவளவன் இந்த விஷயத்த சொல்றாரு.
இன்னும் எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியமா பாயிண்ட் பண்ணி பேசின ஒரே ஒரு அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு. ஏன்னா என்னதான் அதிமுக மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருந்தாலும் இந்த அரசியலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியா இருந்தாங்க. பெட்ரோல் டீசல் உயர்வா இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் உயர்வா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சியை தான் அவங்க எடுத்து அரசியல் பண்ணாங்க. அவங்க அதிமுக பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெளிவா தெரியுது இங்க பாஜக என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு, மறைமுகமா என்னென்ன வேலைகளை வந்து அவங்க செய்ய போறாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த கூட்டணியில இருந்த அத்தனை கட்சிகளுக்கும் தெரியும். அந்த ஒரு புள்ளியில் தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வந்து இவ்வளவு கட்சிகள் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூழ்நிலை பாஜக ஆட்சி உள்ள வந்துடக்கூடாது, அதற்கு வந்து அவங்க தமிழக வெற்றி கழகத்தை வந்து பகட கையா யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில இருந்த அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக கூட்டணியில இணைந்து பாஜக உள்ள வரக்கூடாதுன்றத தடுத்திருக்காங்க. இதை வந்து யாரும் பேசுறது இல்ல. மாதிரி கூட்டணியை விட்டு போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, எங்க கூட்டணியில இருந்து ஜெயிச்சுட்டு அவங்களே போய் ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது நமக்குள்ள இருக்கிறது வந்து பங்காளி சண்டை. சொல்லப்போனா அதான் நமக்குள்ள இருக்கிறது பங்காளி சண்டை. இங்க நம்மளோட சண்டை எப்ப வேணா பாத்துக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு இருக்க கேப்ல நம்ம ஜென்ம விரோதி இருக்கான் பாருங்க பாஜக, அவன் நம்மள பிரிச்சாண்டுட்டு போயிருவான். அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுல்ல. எனவே அதற்காக தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளும் RSS பாஜக எதிர்ப்பில் வந்து உறுதியா இருக்கணும். இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இதோ வெறுமனே வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு புள்ளியில அண்ணன் திருமாவளவன் சொல்லல. அது முடியவும் முடியாது. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்து கூட்டணிக்கே அண்ணன் திருமாவளவன் வந்து ஏத்துக்கல. அது வேற. ஆனா பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுக வேணும், அதிமுக வேணும், தாவேகா வேணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளும் தேவை. ஏன்னா அவன் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானவன், தமிழனுக்கு எதிரானவன், இந்த மண்ணினுடைய உரிமைகளுக்கு எதிரானவன். எனவே அது போன்ற சங் பரிவார் கும்பலுடைய ஆட்டத்தை நம் ஒடுக்க வேண்டும் என்றால் நம்ம இங்க வந்து ஒத்துமையா நின்று அவங்களை எதிர்க்க வேணும். நம்ம மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா நம்ம ஒன்று சேர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் முடியும். அதான் மக்களே, வேற ஒண்ணும் கிடையாது. அண்ணன் திருமாவளவன் அவருடைய பார்வை என்பது மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையா இருக்கு. அவருடைய பேச்சுகளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து உன்னித்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா அவர் ஏதோ பேசிட்டு இருக்காருதான் உங்களுக்கு தோணும். ஆனா அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்திலும் ஆழமான பல விஷயங்கள் இருக்கு. அதை வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா அண்ணன் திருமாவளவன் வந்து இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத 10 வருஷம் முன்னாடியே பேசியிருப்பாரு. இந்தியா கூட்டணி உருவாக்குங்க உருவாக்குங்க, அகில இந்திய அளவுல ஒரு ஒற்றுமை உண்டாக்குங்கன்னு பல வருஷமா சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி உருவாயிருக்கு. பாஜக வந்து ஒரு மோசமான கட்சி, பாஜக வந்து இங்க மாநிலத்தை சூறையாடிடுவான், அவன் மிகப்பெரிய ஆபத்தானவன்னு பல இடங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பாஜக RSS எதிர்ப்பில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியா இருக்காங்க. ஏன்னா அவங்க வடமாநிலத்துக்கு போறாங்க, அங்க இருக்கக்கூடிய அரசியலை பாக்குறாங்க, அவங்க பாஜக செய்யக்கூடிய வேலைகளை நேரடியா பாக்குறாங்க. அதனால அது போன்ற அரசியலை வந்து பாஜக இங்க செஞ்சிடக்கூடாது, அது போன்ற ஒரு பிரிவினைகள் இங்க நடந்துடக்கூடாது, மக்கள் வந்து இங்க மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பிளவுபற்றக்கூடாது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் பாஜக RSS உள்ள வந்தானா அதை மறுபடியும் கூர்மைப்படுத்தி விட்டு போயிடுவான், மத ரீதியா இன்னும் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிடுவான். அது நடந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அண்ணன் திருமாவளவன் வந்து இந்த கருத்தை முன் வச்சிருக்காரு. இதை அவரே தெளிவுபடுத்திட்டாரு. ஒரு சில நபர்களும் ஒரு சில ஊடகங்களும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய அரசியலுக்காக, சுய லாபத்துக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது வன்மத்தை வைத்துக் கொண்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது அபாண்டமான சில பழிகளை வந்து போடுறாங்க. அண்ணன் திருமாவளவன் அந்த நோக்கத்துல சொல்ற ஆள் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகமே நாளைக்கு பாஜக கூட போனாலும், இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிகள் நாளைக்கு பாஜகவோட போனாலும் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் பாஜக கூட கை கோர்க்க மாட்டாங்க. இதுல வந்து அண்ணன் திருமாவளவன் தெளிவா இருக்காங்க. எனவே மக்களே, கொஞ்சம் அரசியலை உள்ளார்ந்து பாருங்க, அப்பதான் தெரியும். மேம்போக்கா அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு, என்ன திருமாவளவன் இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய தொலைநோக்கு பார்வை வந்து உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் ஆழமா சிந்திங்க. பாஜக RSS வந்து நம்ம நினைக்கிறத விட மோசமானவன். அவன் இங்க உள்ள வந்துட்டான்னா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்காது, அது சுடுகாடா மாறிடும். அதற்காக மட்டுமே அண்ணன் திருமாவளவன் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னு நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.